பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு திக்பல அமைப்புகள் இருந்த உங்களுடைய ராசியின் ராஜயோக அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படியே வலுத்து உச்சத்தை நோக்கி நெருங்கி அப்படியே 5ஆம் இடத்துல அமரக்கூடிய அற்புத மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தைகள் வெளியில நல்ல அமைப்புகள் இருக்க போகுது. நீங்களே புதிதான தொழிலை ஆரம்பிக்க போறீங்க. நல்ல விஷயங்கள் இருக்க போகுது. வீடு வாகன அமைப்புகள், சுக்கிரன்னாலே வீடு வாகனம், பெண்கள், சந்தோஷம், கணவன் மனைவின்னு வந்துடணுங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி. 70 வயசுல தாத்தாக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன். இந்த அமைப்புகளில் சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை நோக்கி போறாரு. அந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்க போகுது? அதிர்ஷ்டத்தால பணம் வரப்போகுது, பிள்ளைகளால கௌரவம் வரப்போகுது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் ஒரு சின்ன விஷயத்துல இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய லாபமான ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய 9, 2, 5ஆம் பாவகங்கள் கனெக்ட் ஆகி அந்த பாவகத்தை குருவும் வலுத்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்ற நல்ல பலன்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்தியின் அடிப்படையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். என்னங்க செய்யக்கூடாது அப்படின்னாக்கா அடுத்து உங்களுக்கு ஒரு மாதிரியான கோச்சார நிலை வர்றது அப்படின்றதும், இதுல உங்களுடைய 11ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு, 6ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு, அடுத்து அவர் 7ஆம் இடத்துக்கு போவார். உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சந்தேகங்கள், ஒரு பிணக்கு வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுல மட்டும் கவனமாக இருங்க. ஆன்மீக யாத்திரை போறேன், இதுக்கு போறேன், அதுக்கு போறேன், கைலாசம் போறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அதற்கான இப்ப முடிவெடுத்து அடுத்த வருஷம் போறதுக்கான சில அமைப்பு பண்ணுவீங்க. கணவன் மனைவி அமைப்புகள்ல குழந்தை பற்றியான எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு இங்க நல்ல அருமையான அப்படியே பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அற்புத மாதம் கன்னிராசிக்காரர் இளைய பருவத்தினருக்குன்னு சொல்லிடலாம். காதல் திருமண அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பதில் இருக்குங்க. இந்த இடத்துல 11ஆம் இடத்தோட தொடர்புல வராரு சுக்கிரன்னாலே பெண்ணால் லாபம், பெண்களினால் லாபம்னு வந்துடும். நீங்களே ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, இல்லை நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்க, பெண்கள் சார்ந்த அழகு நளினம், பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, சாரி, டெக்ஸ்டைல்ஸ், மேக்கப், முகப்பொழிவு சம்பந்தப்படுற அமைப்புகள் இருக்கிறீங்க, நீங்களே மீடியா சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயம் அப்படி பண்ணுங்க வைரல் ஆயிடுச்சு, இப்படி பண்ணுங்க வைரல் ஆயிடுச்சு, ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ண போய் அது அப்படியே பூதாகாரமாக வளர்ந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த டிசம்பர் 2024 இருக்கும். என்னதான் இருந்தாலும் செவ்வாய் நீச்சமா இருந்தா இருந்துட்டு போறாரு. அவர் இருக்கிறது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம். இந்த மாதத்துல சுபத்தன்மையை வேற பெறுறாரு. இந்த அமைப்புகள்ல தொட்டது எல்லாம் அப்படியே நடந்துகிட்டே வருங்க. இதனாலே உங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்துடும். நான் தான் அந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெஸ்டா அனுபவிக்கிற ஆளுன்னு. அந்த அமைப்பை முதல்ல கொடுத்து அப்புறம் கெடுப்பாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு பல நாள் முயற்சி இங்க செயல்படுங்க. இதை எடுத்து வச்சேன், அதை எடுத்து வச்சேன், என்னங்க மூஃபே ஆக மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இந்த மாதத்துல அந்த 11ஆம் பாவகத்தின் பலத்தின் காரணமாகவும் சுப தொடர்பின் காரணமாகவும் வழக்குகள்ல வெற்றி, ஒரு பிரச்சனையை தொடங்கி இருக்கீங்க, அதற்கான நல்ல முடிவு, தீர்வு நல்லா இருக்குங்க. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, சங்கடமா இருக்கு, ஆனா தீர்வு நல்ல இனிமையான நல்ல தீர்வா இருக்கும். எந்த மாதிரியான அமைப்புகளாக இருந்தாலும் 2026க்குள்ள செய்து முடிச்சிடுறது கன்னிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க அப்படியே அஷ்டம சனியோட டர்னுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ஆண் பெண்களுக்கு புதிய அறிமுகம் வர்றது, இந்த இடத்துல புதிதான நட்பு மலர்ந்து காதலாக மாறுறது, வீடு வாகன அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்கிறது, நானே வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண போறேன், அதுக்காக என்னது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல எல்லா வகை நல்ல அமைப்பு இருக்குங்க. வெளி மாநில வெளி இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வேலையை மாத்திட்டு வேற நாட்டுக்கு போலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க, அங்க போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்து வரலாமான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான அற்புத பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் இப்ப 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருவின் பார்வையில வந்துடுறாரு. அடுத்து அவரே 4ஆம் இடத்துல போய் 10ஆம் இடத்தோட தொடர்புன்னு சொல்லிட்டு அடுத்து கோச்சார நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கும். பெண் குழந்தை அமைப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நல்ல அமைப்பு, வீடு வாகன அமைப்புல நல்ல தன்மை இருக்கு. நிலம் சார்ந்த விவசாயம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல நல்லது இருக்கு. நீங்களே சோசியல் மீடியா பேச்சு சம்பந்தப்படுறது, அது ஏங்க புதன்னாலே சோசியல் மீடியா பேச்சுன்னு கேட்டீங்கன்னா, புதன் தாங்க பேசி புரிய வைக்க. அவர் தான் மார்க்கெட்டிங் பண்ணுவார், அவர் தான் போன்ல பேசுவார், அவர் தான் கஸ்டமர் சர்வீஸா இருப்பாரு. இது மாதிரியான பேச்சு சம்பந்தப்படுறது, கணிதம் சம்பந்தப்படுறது, இன்டர்நெட் சாஃப்ட்வேர் சம்பந்தப்படக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் வானியல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி, நீங்க ஜோதிடராக கூட இருங்களேன், இந்த மாதத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வேலை தொழில் வருமான அமைப்புகள் ஒரு நிலைத்த நீடித்த அமைப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு தொழில் அறிமுகப்படுத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் வயது கேட்ட நல்ல அமைப்பு இருக்குங்க. தசாபுத்தி ஒரு அளவுக்கு பலவீனமாக இருந்தா கூட இந்த இடத்துல நன்மை அனுபவிப்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்படுற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஒரு திடீர்னு இவரை பார்த்தேன், குருவை பார்த்தேன், அவரை பார்த்தேன், அவர் மூலியமாக இந்த விஷயம் கிடைச்சதுன்ற மாதிரியான சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரியான அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 நிச்சயமாக அமையும்.